ஹலோ சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா எங்கள் ஊரில் புதுசாக சந்தை தொடங்கியிருக்காங்க. திங்கக்கிழமை சந்தை. அந்த சந்தைக்கு இலவசமாக பஸ் விட்ருக்காங்க. நாங்கள் அந்த சந்தைக்கு போகிறோம். ஏற்கனவே எங்களுக்கு அங்கே சந்தைக்கு போன அனுபவம் உண்டு. ஏன்னா எங்கள் ஊர் எங்கள் மாமியார் ஊர் ஈரோட்டில் சனிக்கிழமை தூரம் சந்தை. அந்த சந்தைக்கு நாங்கள் போவோம். போய் அங்கே சந்தையில் எல்லாம் வாங்குவோம். காய்கறிகள், இது பொரி, மீன், கருவாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும். அதுக்கு நாங்கள் போய் நாங்கள் வாரந்தோறும் அங்கே போய் வாங்க போவோம். அதே மாதிரி தான் இது சந்தை இல்லையே எங்கள் ஊரில் நினச்சோம். இந்த வருஷம் சந்தை தொடங்கிட்டாங்க. சந்தை தொடங்க ரொம்ப சந்தோஷம். இது எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி பாதையில் நாங்கள் போகிற இதில் இடது சைடில் இருக்குது. இடது இதில் சந்தைக்கு வந்தாச்சு. சந்தைக்கு உள்ளே போகிறோம். பாருங்கள், கடையை பாருங்கள். இப்போ இந்த நாள் சந்தைனால கடையில் கொஞ்சமாக தான் கடை இருக்குது. ஒவ்வொரு கடையாக இருக்குது. காய்கறிகளெல்லாம் இருக்குது. இது கடை. நாங்கள் போனோம். அதில் இது பலசரக்கு சாமாங்க பூரா இருக்குது. இதில் நான் எடுத்தேன். உடனே இந்த ஊறுகாவை பார்த்து அதில் ஒரு ஸ்பூன் இருந்தது. அதை எடுத்தேன்ல. என் மக ஸ்பூனுக்காக எடுக்காதீங்கம்மா, பார்த்து அடுத்த திருப்பி நம்ம வேணும்னா அதை எடுக்கலான்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கு இடத்துல சோப்பு போட்டிருந்தாங்க. நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. 25 ரூபா. ஒன்று எடுத்தால் 25 ரூபா. அந்த சோப்பு தான். ஆனால் நான் 3 எடுங்க, 60 ரூபாய்க்கு தரேன்னாங்க. அதனால மூணா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சோப்பு எடுத்தேன். நல்லா இருந்துச்சு சோப்பு. வீட்டுக்கு கொண்டு பார்த்தா ஒவ்வொரு வாசமும் நல்லா இருந்துச்சு சோப்பு. அதுக்கு இடத்துல காய்கறி பாருங்கள். கூறுகூறாக வைக்க மாட்டாங்க. எல்லோரும் 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி தான் வாங்குவாங்க. 100 200 வாங்க. இது கூறுகூறாக நல்ல பச்சை மிளகாலாம் நல்லா ரொம்ப இதாக வச்சுருந்தாங்க. எல்லா இதுவும் இருந்துச்சு. நான் வாங்கினேன். அப்புறம் அந்த காராமணிலாம் எப்போமாவது ஒரு சீசனில் தான் வரும். இந்த திருப்பு காராமணி என்ன பாருங்கள். 2 ஒரு இதில் தட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. 2 கூறு வாங்கினேன். அவரைக்காய்லாம் ரொம்ப அவரைக்காய் வாங்கினேன். அப்படியே எல்லா காய்கறியும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாம் கூட்டம் இப்போ நாள் சந்தை இலவசமாக வேன் விட்டுருந்தாங்க. அதில் மக்கள் இறங்கி எல்லாருமே ஃபஸ்ட்டில். அதனால் பார்த்து ஒவ்வொரு காயும் பார்த்து வாங்கினோம். இது காய்கறிகள் அதில். அப்புறம் இது ஒவ்வொரு இதாக போய் ஒவ்வொரு காய்கறி. அந்த முட்டைகோஸ்லாம் ஒரு சின்ன முட்டைகோஸ் எடுத்தாலும் 10 ரூபா. நல்லா இருந்துச்சு முட்டைகோஸில். எல்லாம் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது முட்டைகோஸ். எல்லாருமே நல்லா வாங்க நல்லா வாங்குங்க, இந்த காய்கறி வாங்குங்கன்னு சொல்லி சந்தோஷமாக கூப்பிட்டு எல்லாருமே பாருங்கள். இந்த காயெல்லாம் பாருங்கள். இது பலசரக்கு சாமான் எல்லாமே 20 ரூபா. ஒவ்வொரு பாக்கெட்டு 20 ரூபா. எல்லாமே இருக்குது. மசாலா சாமான்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது முட்டாய். இது ஏணிப்பொடி முட்டாயின்னு சொல்லுவோம். பாருங்கள். நான் சொல்கிறாங்க பாருங்கள், ஏணிப்பொடி முட்டாய் இதுக்கு பேர். இது எங்கள் உடங்குடியிலலாம் சொல்லுவாங்க. இது சுத்து முட்டாயின்னு சொல்லுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, வாங்கினோம். பாருங்கள், எல்லா காய்கறிகளும் போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இங்கே வாங்குங்க. இந்த கடை கொஞ்சம் தான் இருந்துச்சு முதல் வாரம்னால. இனி வர கடைகள்லாம் இந்த பாருங்கள். இது சொலவில் நல்லா உள்ளியெல்லாம் நல்லா புடைச்சி தராங்க பாருங்கள். எடுங்கன்னு சொன்னாங்க. நான் புடைக்கதான் எடுங்கன்னு சொல்லி இனி எடுக்க சொன்னாங்க. பரப்டாச்சு. நல்லா இருக்குது. இது பாருங்கள், கடையெல்லாம் பாருங்கள். நல்லா சுற்றி பாருங்கள். கூட்டம் பாருங்கள். எல்லாம் சுற்றி எடுக்கிறேன். சுற்றி காமிச்சேன் பாருங்கள். இதில் இந்த இதெல்லாம் இருக்குது. இனிமேலாம் இதிலலாம் இது பழங்கள். இது பழம். இதுதான் திருப்பி அந்த திருப்பி எல்லா காயும் வாங்கிட்டு அந்த வந்தாச்சு. இது பாருங்கள், புடலங்காய். இது 10 ரூபா. 2 தான் 10 ரூபா. புடலங்காய் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இந்த 2 காயும் நாங்கள் வாங்கினோம். இது வீட்டுக்கு நாங்கள் காய் வீட்டில் வச்சுருக்கோம். வீட்டில் என்னெல்லாம் வாங்கினோம் பாருங்கள். இந்த முட்டைகோஸ் 10 ரூபா. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்ல காயாக இருக்குது. வெள்ளரிக்காய். இந்த அவரைக்காய் 20 ரூபா. அப்புறம் இது வெள்ளரிக்காய் 20 ரூபா. 2 காய் 20 ரூபா. நல்ல பெரிய காய்.
இது கொடை மிளகா வந்து இது பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து 30 ரூபான்னு வாங்கினேன். கால் கிலோ 30 ரூபான்னு சொன்னாங்க. இது பீட்ரூட்டு 20 ரூபா. இந்த காராமணி 20 ரூபா. எவ்வளோ கணம் இருக்குது பாருங்கள். காராமணிலாம் எப்போமாவது தான் கிடைக்கும். நல்லா காய்கள்லாம் நல்லா இருந்துச்சு. காராமணி இதான் கொடை மிளகா கறி வைக்கலாம்ல. கொடை மிளகாய் 20 ரூபா. அந்த பச்சை மிளகாய் எவ்வளோ ஆனால் இருக்குது பாருங்கள், 10 ரூபா. இது பாவைக்காய் 10 ரூபா. இந்த சோப்பு வாங்கினேன்னு சொன்னேன்ல, சோப்பு. இது இந்த முறுக்கு வாங்கினேன். முறுக்கு 40 ரூபா. கால் கிலோ 40 ரூபா. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கால் கிலோ 40 ரூபா. அந்த சோப்பு இது 3 சோப்பு. ஒரு சோப்புனா 25 ரூபா. 3 சோப்பு 60 ரூபா போட்டாங்க. 25 ரூபா விலை போட்டிருக்காங்கல்ல. இதை 3 சோப்பாக வாங்குங்கன்னு சொல்லி. இது வந்து நான் இப்போ வாங்கியிருக்குது. கையெல்லாம் சோப்பு போட்டு கழுவ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நல்ல வாடையாக இருக்குது. இது சுத்து மிட்டாய் தான், ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்கிறது. இது வெள்ளையாக இருக்கும். அது வந்து சீனிப்பாகில் கொடுக்குது. இது கருப்பட்டியில் போட்டுறது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க, சுத்து மிட்டாயின்னு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவில் செய்வாங்க. நம்ம ஊர் பக்கம் தான் கிடைக்கும். நம்ம ஊர் இந்த தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டம் தான் கிடைக்கும்.